ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இங்கே பாருங்கள், கோஸு தான் எடுத்துருக்குறேன். 1/4 கிலோ. நம்ம பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் குக்கரில். இதை வச்சு குழம்பு தான் பார்க்க போகிறோம். கூட்டுன்னு நினச்சிக்காதீங்க, இது வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது அது கூட 100 கத்திரிக்காய் எல்லாமே பெருசு பெருசாக தான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இதை ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா வேக வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். விசில் போட்டு 3 விசில்லே இது நல்லா குழஞ்சிடும். 3 விசில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், இது மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் இப்போ ஒரு 3-4 ஸ்பூன் கட்ட கொஞ்சம் தாளார் மாவே எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஏன்னா இதிலே தான் நம்ம வதக்கணும். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுங்க கடலைப்பயிறு. இது நல்லா பொரியட்டும். நல்லா செவந்து வரட்டும். இது இப்போ பூண்டு பாருங்கள், ஒரு 10-15 பல்லுக்கிட்ட தட்டி வச்சுருக்கிறேன். இது மாதிரி தட்டி போட்டால் தான் இதுக்கு வாசனை. அதையும் இதில் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை, சிம்மில் வச்சே செய்யுங்க. இப்போ காஷ்மீர் மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூனு. இது காரம் இருக்காது, கலருக்காக தான், தீஞ்சிடக்கூடாது. அதனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விடுங்க. மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், இதில் கொஞ்சோண்டு புளி கரைச்சல், ஒரு நெல்லிக்காய் சைஸு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா துழைய விட்டு, இங்கே பாருங்கள், நல்லா இப்போ ஸ்பீடாகவே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் இப்போ சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம், நம்ம புளிலாம் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சா போதும். ஆல்ரெடி இது வெந்தது தான். இப்போ கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும்.
ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மறுபடியும் மூடி போட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள் 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம் இல்லைங்களா? எதுக்குன்னா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இதை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ இது மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு தொழவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது மற்றவங்களுக்கு யாருக்காவது இந்த குழம்பு கொடுத்தீங்கன்னா இதை எதில் செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.